ஹாய் விஎம் ரோஹி விலாக்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் தீபத்தோடைய மகத்துவத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நெல்லிக்காய் தீபத்தில் என்னென்ன மகத்துவம் இருக்குது, அதனால் என்னென்ன பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்ற, அதை எப்படி ஏற்றணும் அப்படின்ற பல கேள்விகளுக்கு இந்த வீடியோ ஒரு முழு விளக்கமாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு தெளிவாக புரியும். நெல்லிக்காய் தீபம் எதுக்காக இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் வானுலகில் வசிக்கக்கூடிய அனைத்து தேவமார்களும் பூவுலகிற்கு வந்து இந்த நெல்லிக்காய் மரத்தில் தங்கி வாசம் செய்கிறதா நம்பப்படுதுங்க. அதனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில், அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையாக தான் இன்னும் சிறப்புங்க. அந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் குபேரனையும் நினைத்து நம்ம இந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றும்போது நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம வேறுபடலாங்க. அதுக்கு என்னென்ன எத்தனை விளக்கு போடணும், எப்படி என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மகாலட்சுமிக்கு நம்ம நினச்ச காரியம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சி, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நினச்ச காரியம் நல்லா இருக்கணும்னு நினச்சி நெல்லிக்காவில் நம்ம 5 வாரம் இல்லைன்னா 7 வாரம் இல்லைன்னா 3 வாரம் இந்த மாதிரி நம்ம விளக்கு போட்டு வந்தோம்னா நம்ம நினச்ச காரியம் வெற்றியாகும். அதுதான் இன்றைக்கி முருகரை நினச்சி நம்ம இன்றைக்கி நெல்லிக்காவில் நான் விளக்கு போட்டுக்கிட்டு வரேன். இந்த மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணி கூப்பிட்டுப்பாங்க. நான் இந்த மாதிரி நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க. 6 நெல்லிக்காய். நம்ம முருகரையும் நினச்சிக்கலாம், மகாலட்சுமி மாமாவும் நினச்சிக்கலாம். நீங்கள் மகாலட்சுமி தான் அதிகம் நெல்லிக்காயோட விளக்கு போட்டோம்னா, அது மாதிரி இந்த மாதிரி 6 நெல்லிக்காய் 6 முகம் இந்த மாதிரி வச்சு நம்ம மகாலட்சுமியை வழங்கி நம்ம கும்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா நல்லதுங்க. இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இந்த மாதிரி 6 முகம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். சின்னமாக எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். 2 வெத்தல் பாக்கு வச்சுக்கலாம். திரியடும் இந்த மகாலட்சுமியை வழங்கி இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு இந்த மாதிரி 5 முருகர் லட்சுமி அந்த மாதிரி வழங்கி வாங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், செல்வம் பெருகணும் அப்படின்னு நினச்சி நம்ம கும்பிட்டு வந்தோம்னா அத்தா நம்மளுக்கு அருள் புரிவா. நெய்யில் தான் போடணும். இந்த மாதிரி மகாலட்சுமி தாயே, எனக்கு இந்த செம்பை கொடுத்து தைத்து கொடுத்து எங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் எங்களுக்கு நல்ல வழி காமிச்சு என் குடும்பத்தை நல்லபடியாக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இந்த தாயாரை மனசார நம்ம வேண்டிக்கிட்டு நெல்லிக்காவில் நம்ம விளக்கு போட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்மளால் முடிஞ்சது 7 வாரம் இல்லைன்னா 5 வாரம் நம்மளால் முடிஞ்சதை சக்திக்கு நம்ம செஞ்சு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த ஆத்தா நல்ல வழி வழிபட்டு வந்தோம்னா நம்ம முருகர் என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளுக்கு தலைமாடு காப்பார், நம்மளுக்கு நல்ல வழி காமிப்பார். அவரை நம்பினவங்க என்றைக்கும் வீண் போக மாட்டாங்க. அதனால் அவரை முருகரை நினச்சி, அம்மாவை நினச்சி, நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம எல்லாமே நம்ம வழிபட்டுக்கிட்டு வரணும். வந்தோம்னா எல்லாமே நல்லாயிருக்கும். தீபத்தி இருக்க மாட்டேமே தீபத்தி என் செல்வம் 11 செல்வம் வரணும் அம்மா. எந்த இல்லாமல் நல்ல வழி காட்டுடி அம்மா. மகாலட்சுமி தாயே முருகா, மகாலட்சுமி இது மட்டும்தான். மகாலட்சுமியை
பண்ணோம். நல்லா நினச்சி வழிபாடு பட்டுக்கிட்டு வாங்க. எல்லா செல்வமும் நல்லா இருக்கும். அம்மா தாயே, மகாலட்சுமி தாயே, ஓம் சக்தி அம்மா, இந்த கண்ணு நல்லபடியாக ஓட்டணும் அம்மா. மகாலட்சுமி தாயே. நான் 6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இன்னைக்கு மகாலட்சுமி முருகரை நினச்சி நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும் நினச்சி 6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 6 நெல்லிக்காய் நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி சில்லாத தாம்பாளத்தில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு வாழைப்பழம் வச்சு பழங்கள் வச்சு லட்சுமி வச்சு நம்ம நல்லபடியாக வழிபட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நினச்ச காரியம் வெற்றியாகும். அதனால் நீங்களும் மறக்காமல் இதை நீங்கள் 5 வாரம் செஞ்சாலும் சரி, 3 வாரம் செஞ்சாலும் சரி, நீங்கள் மறக்காமல் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க. நம்ம நினச்ச காரியம் நிறைவேற்றி இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேம்மா. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா, உங்களுக்கு நினச்ச காரியம் நிறைவேறணுமா, அதனால் நீங்கள் நினச்சி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாம் வெற்றிகரமாக ஆகும். 6 நெல்லிக்காய் எடுத்து இந்த பாருங்கள், மஞ்சள் குங்குமம் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு வாழைப்பழம் வச்சு இன்னைக்கு அம்மாவை வழிபடுறோம். முருகர், லட்சுமி அம்மா, அன்னலட்சுமி நீங்கள் வழிபடுறோம். இது எதுக்குமா நீங்கள் இதெல்லாம் செய்கிறீன்னு கேட்குறீங்க. நம்மளுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நம்ம கஷ்டம்லாம் என்னென்ன கஷ்டமோ அதெல்லாம் போகணும். நமக்கு வேலை கிடைக்கணும். நம்ம நினச்சதை நிறைவேற்றி கொடுக்கணும். கல்யாணம் ஆகாதவங்க ஆகணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டிக்கணும். நம்ம நினச்சதை நம்ம நினச்சி நம்ம இந்த மாதிரி தீபம் வழிபட்டு வந்தோம்னா முருகரையும் அம்மாவையும் நமக்கு நல்லபடியாகும். நம்ம முருகரையும் அம்மாவையும் இன்றைக்கும் நம்ம மனசார நம்ம நினச்சி அவர் வழிபட்டு வந்தோம்னா எந்த காலத்தில் அவர் கைவிட மாட்டார் நம்மளை. அவருக்கு நீங்கள் நினச்சி கும்பிட்டு வாங்க. மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வெத்தலை தீபம் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நன்றி. நன்றி.